பிரியமான சகோதரனே சகோதரி, உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உதவுகிறீர்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னு சொல்றார். நீதிமொழிகள் 17:17. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இன்றைக்கு ஆவியான உங்களோட பேசிட்டு இருக்காரு. சகோதர சகோதரிகள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இவங்கெல்லாம் ஒருவேளை நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நலம் விசாரிச்சுக்கிறீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு காரியத்தில் பேசிக்கொள்ளுகிறீர்களா, மனஸ்தாபம் இல்லாமல் இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆண்டவர் கேட்கார். ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரங்களில் குடும்பத்துக்குள்ள பல மனஸ்தாபங்கள், ஒழுங்காக பேச மாட்டாங்க, மூஞ்சை பார்த்தா ஆமாம் இவன்ட்ட ஏன் பேசணும், இவன்ட்ட ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை திருப்பிட்டு போயிடுவாங்க. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் ஆண்டவர் உங்களை வார்ன் பண்றாரு, முதல்ல போய் ஒப்புரவாங்க. ஆனால் சில பேரை பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் எவ்வளவு பேசினாலும் கேட்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு அமைதியாக இருங்க. சில பேர் வழியை போய் பேசினா நம்மகிட்ட சண்டைக்கு வருவாங்க, அவங்களெல்லாம் நல்லா ஆசீர்வதிச்சிருங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு தீமை கூட அவங்கள பற்றி நினைக்காதீங்க. அவங்க மனசுக்குள்ளேயும் சரி, கனவுல கூட ஒரு சின்ன தீமை கூட நினைச்சிடாதீங்க. முடிந்த வரைக்கும் பேச முயற்சி பண்ணுங்க, சமாதானமாக இருக்க முயற்சி பண்ணுங்க ஆண்டு சொல்றார். ஏன்னா சில தடைகள், சில உங்கள் குடும்பத்தில் நடக்காத சில காரியங்களுக்கு உங்களுடைய அந்த மனசனுடைய அந்த நெருடல், ஒருவேளை அம்மாட்ட பேசக்கூடாது, அப்பாட்ட பேசக்கூடாது, தங்கச்சிட்ட பேசக்கூடாது, தம்பிகிட்ட பேசக்கூடாது, இந்த இவங்ககிட்டலாம் பேசக்கூடாதுங்கிற வைராக்கியம் உங்கள் குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு காரணம்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்னைக்கு ஒப்புரவாயிருங்க, ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு ஆண்டவர் உங்களோட தீர்க்க தரிசனமாக பேசிட்டு இருக்கார்.